இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம் 1-13. பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இவர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் ஒரு விவாதம். அதிலே இயேசு தன்னுடைய போதனையை அவர்களுக்கு கொடுக்கிறார். விவாதம் என்ன? பாத்திரங்களை கழுவுவது, உண்பதற்கு முன் கைகளை கழுவுவது போன்ற மூதாதையர் மரபுகளை இயேசு கடைபிடிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மரபுகளுக்கு கொடுக்கிற மதிப்பை மனிதனுக்கு கொடுப்பதில்லை, கடவுளுக்கு கொடுப்பதில்லை. எசாயா இறைவாக்கில் சொல்லப்பட்டுள்ளது போல, இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்த்தால், இயேசுவினுடைய காலத்தில் இருந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் இவர்களெல்லாம் யார்? நாம் ஒவ்வொருவரும் தான். அவர்களைப் போல ஒன்றுத்துக்கும் உதவாத மரபுகளை, பாரம்பரியங்களை கட்டிப்பிடித்து அழுகிறவர்களாக பல சமயங்களிலே இருக்கிறோம். நாம் கொண்டாடுகின்ற திருவிழாக்கள், தேர் இங்கே போகணும், இங்கே போகக்கூடாது, ஃபாதர் இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்றெல்லாம் நாம் பல மரபுகள், பாரம்பரியங்களை தேவையில்லாத, மனிதனுடைய நேயத்திற்கு தகுதி இல்லாத மரபுகளை, சட்டங்களை கடைபிடிக்கிறோம். ஞானஸ்நானம் பெறணும்னா அதற்கு 1008 தடை, 1008 விதிமுறைகள். இப்படி தான் வரணும், இப்படி தான் வரணும். அவன் மனம் மாறி வர்றான் ஐயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறானே, எது முக்கியம்? இயேசுவை ஏற்றுக்கொள்வது தான் முக்கியம். நம்ம குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பெந்தகோஸ்துக்காரனுக்கு ஒரு கொள்கையும் இல்லை, ஒரு இடமும் இல்லை, அவன் கண்டவங்களையும் பிடிச்சி ஞானஸ்நானம் கொடுத்து நம்பிக்கை, அவனுடைய வருமானத்தை பெருக்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோமே ஒழிய, நம்ம என்னத்தை பண்ணுறோம்? அதே வருமானத்தை பெருக்கிறதுக்கு சடங்குகளை மையப்படுத்துகிறோம், அவன் இறை வார்த்தையை மையப்படுத்துகிறான். நம்ம கத்தோலிக்க திருச்சபை கற்பிக்கின்ற அற்புதமான வழிமுறைகளை நாம் மனதிலே வைத்து கொண்டு இறை நம்பிக்கைக்கு இடம் கொடுத்து மீட்பின் பாதையில் மக்களை வழிநடத்துவதுதான் நமக்கு முக்கியம். மீட்பின் பாதையில் நாம் பயணிப்பதுதான் நமக்கு முக்கியம். மனிதர்களை கட்டுப்படுத்தி மரபுகள், சட்டங்கள், திருச்சபை சட்டங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் அரசியல்வாதிகள், அரசியலில் இருக்கிறவன், நடிகர்கள், நடிகைகள் நிறைய பேர் சபையில் சேர்ந்துட்டான். கிறிஸ்தவன் எத்தனை பேர் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் சேர்ந்துருக்கிறான்? நமக்கு எதிராகவே நான் பேசுகிறேன்னு வருத்தப்படாதீங்க. ஆத்தும சோதனை டெய்லி செய்யணும். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளும், எங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கிற செயல்களும் உமக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்க வேண்டும். மனித நேயம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். சட்டங்களால் அவைகளை நாங்கள் ஓரம் கட்டிவிடக்கூடாது. மனித நேயத்தையும், தெய்வ பயத்தையும், இறைவனாகிய உம்முடைய பரிசுத்த கட்டளைகளை நுணுக்கமாக கடைபிடிப்பதையும் ஓரம் கட்டிவிடக்கூடாது. உதட்டினால் மட்டும் புகழ்ந்து போற்றிவிட்டு எங்களுடைய உள்ளம் உம்மை விட்டு வெகு தொலைவு சென்றுவிடக்கூடாது. அந்த வரத்தை எங்களுக்கு தயவாய் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிதாவே, ஆமென், ஆமென்.